மலையாளம் த்ரில்லர் பற்றி பேசணும்னா இவர் பேர் எடுக்காமல் பேசவே முடியாது. அப்படிப்பட்ட த்ரிஷம் ஃபேம் ஜீத்து ஜோசப் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில், பிஜு மேனன், ஜோஜு ஜார்ஜ் ஆக்டிங்கில் உருவான படமான வளத்து வருஷத்தை கல்லன் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. மூவி ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 15 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் தைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இது ஒரு த்ரில்லர் படம்ன்றதுனால ஸ்பாய்லர் ஃப்ரீயாக அதோட ஸ்டோரி ஸ்னாப்சிஸை பார்த்துருவாங்க. ஜோஜு ஜார்ஜ் ஒரு எத்திக்கல் ஹேக்கராக இருக்கார். அவங்க பொண்ணு ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக எங்கே தப்பு நடந்தாலும் தைரியமாக தட்டி கேட்குற ஒரு ஆளாக இருக்காங்க. இன்னொரு சைடு பிஜு மேனன் ஒரு கரப்டட் போலீஸ் ஆஃபீஸராக பணத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரையும் போகிற ஒரு ஆளாக இருக்கார். அவரோட பையன் தப்பான வழியில் போய் அவங்களுக்குள்ளே மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணுறாங்க. இப்படி இருக்க ஜோஜு ஜார்ஜோட பொண்ணு திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுறாங்க. ஸோ ஜோஜு ஜார்ஜ் போயிட்டு பிஜு மேனன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஜோஜு ஜார்ஜுக்கு தெரிய வருது பிஜு மேனனுக்கு எதிராக தன் பொண்ணு ஏதோ சாட்சி சொல்ல போகிறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் பிஜு மேனன் தான் தன் பொண்ணை கடைசியாக பார்த்தார் அப்படின்றதையும். இதுக்கப்புறம் பிஜு மேனன் மெயின் சஸ்பெக்டாக இருக்க ஜோஜு ஜார்ஜ் தன் பொண்ணை எப்படி தேடி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத இவங்களுக்குள்ளே நடந்த ஃபேஸ் ஆஃப் மூலியமாக சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டது தாங்க இந்த படம். ஜீத்து ஜோசப்டேந்து அனதர் பேங்கர்னு தாங்க சொல்லி ஆகணும். அவர் யூஷுவல் ஸ்டைலில் பல லேயர்ஸோட அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸையும் சேர்த்து ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லரே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு லெஜெண்டரி டேரக்டரோட லெஜெண்டரி ஆக்டர்ஸான பிஜு மேனன் அண்ட் ஜோஜு ஜார்ஜ் சேர்ந்தது படத்துக்கு பெரிய பக்கபலம். இன்டர்வல் பாயிண்டில் வர அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு 2-3 த்ரில்லர் படங்களில் பார்த்து நம்ம பழகியிருந்தாலும் ஜீத்து ஜோசப் இந்த கான்செப்டை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயமே செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு நல்ல எக்ஸைட்டிங் லீடாக அமைஞ்சுது. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. லாஸ்ட் 1 hour பிரமிப்பின் உச்சத்துக்கே உங்களை உட்கார வச்சுருவாங்க. இந்த படத்தில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா லாஸ்ட் 2 minutes வரையும் உங்களை என்கேஜாகவே வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு டைட்லி பேக்டு மூவியாக தான் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ஜீத்து ஜோசப். இந்த படத்தோட பெரிய ட்ராபேக் என்னென்னா யூஸ்வலாக த்ரில்லர் மூவிஸை எந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங்ன்ற மாதிரி ஓவர் டீட்டெயில் பண்ணதே இந்த படத்துக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் பல லேயர்ஸ் அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நமக்கே கடுப்பாயிடுது. லிட்ரலி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக க்ளூ கொடுக்குறேன்னு இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இன்டென்ஸ்க்காக அந்த க்ளூஸ்லாம் விஷுவல்ஸாக இல்லாமல் ஒரு கட்டத்தில் நோட்ஸ் எடுத்தால் தான் படம் புரியும் போலே அப்படின்னு நம்மளே திங்க் பண்ண வச்சிடறாங்க. அண்ட் கேரக்டரோட ஓவர் ஸ்மார்ட்னஸ் கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஒருத்தவங்களோட மூவை கெஸ் பண்ணுறது ஓகே, பட் இவ்வளோ ப்ரிசைஸாக ஒரு நெக் ஆஃப் த மூமெண்ட்லேயும் அவங்க இதான் பண்ணுவாங்கன்னு கெஸ் பண்ணுறது அண்ட் அதே மாதிரியே நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக தான் தெரியுது. அண்ட் லாட் ஆஃப் சினிமா லிபர்ட்டி இதெல்லாம் சேர்ந்து படத்தை கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் பண்ண வச்சிருச்சு. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பிஜு மேனன் அண்ட் ஜோஜு ஜார்ஜ் 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஜோஜு ஜார்ஜ் அஸ் எ கேரக்டராக அவர் ஐடியாலஜி நல்லா இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மியாக இருந்ததால் பிஜு மேனன் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டார் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாரும் அவங்க ஆக்டிங் ஸ்கில்லை சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருந்தாங்க. விஷ்ணுஷாம் மியூசிக்கில் தமிழ் டப்டு சாங்ஸ் ரசிக்கும்படி இல்லை, பிஜிஎம்ஸ் ஓரளவுக்கு கிரிப்பிங்காகவே கொடுத்துருந்தாரு. சதீஷ் குரூப் டிஓபி அண்ட் விநாயக் கட்ஸ் 2 பேருமே சேர்ந்து செகண்ட் ஹாஃபை ரொம்ப சுவாரஸ்யமாக கொடுக்கவே மெனக்கெட்டிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே இன் செகண்ட் ஹாஃப், கேட் அண்ட் மவுஸ் கேம் ஆஃப் பிஜு மேனன் அண்ட் ஜோஜு ஜார்ஜ், தென் எடிட்டிங், இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டீட்டெயிலிங் அண்டு நம்பகத்தன்மை கம்மியாக உள்ள ஐடியாலஜிஸ். செகண்ட் ஹாஃப் சுவாரஸ்யமாக இருந்தாலும் அதை எமோஷனாக இவங்க கனெக்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். ஓவராலாக ஜீத்து ஜோசஃபோட இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் த்ரில்லரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த இன்டெலிஜென்ட் வளத்து வருஷத்தை கல்லன். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 7 out of 10. தேங்க்யூ கைஸ்.